உங்களுக்கு என்ன சார் நான் இங்க இருக்க மாட்டேன் சார். என்னமா நான் வீட்டுக்கு போறேன் சார். நீங்க வாடகை தாராளமா போலாமா? ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் இட். விக்ரம் உட்காந்து இந்த சேர்ல இருந்து அவரை எழுப்ப வைக்கிறதுக்கு எதுக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற கேள்வி செருப்பால் அடிக்கிற கேள்வி. ஏன்னா விக்ரம் அங்க இருந்து எழுதாதான் நீ போய் நகையை திருட முடியும். நீ அங்க எழுந்து போனது, விக்ரம போயிட்டு அந்த துணியை எடுத்து வந்து நடுவில் வைக்க சொன்னது, இது எல்லாமே நீயும் பார்வதியும் சேர்ந்து செஞ்ச பிளானு. அது உனக்கு தெரியுமான்னு கேட்டால் சீரியஸாக தெரியாதான். இங்கே பாருமா, நீ அழுதுகிட்டு இருக்க, மூட் அப்செட்டில் இருக்கின்றதுனால நீ என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால், சார் ஆரம்பத்துலேருந்து நான் பண்ணாத விஷயத்துக்கு நீங்கள் எல்லாமே வந்துட்டு பழிய போட்டுருங்க, கெட்ட வார்த்தை பேச தெரியுதுல, அதெல்லாம் உங்களுக்கு பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி தெளிவாக கேட்குறாரு. இல்லை சார் என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன்றாது. என்னம்மா கேட்கல. இல்லை சார் நான் வீட்டுக்கு போகிறேன் சார் சொன்னால், தாராளமாக போகலாமா, கதவு வெளியே திறக்கிறோம், நீ வெளியே போ, டேக் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அனுப்பிட்டாரு. ரம்யாவும் உள்ளே வந்துட்டாங்க. ஏன் மெயின் டோரையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரம்யா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வெளியே போக தவிர வேறு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை விட அசிங்கம் வேறு என்ன இருக்குது? விஜய் சேதுபதி வெளியே போக சொல்லிட்டாரு, அந்த மாதிரி தான் வந்துட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் உள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ரம்யா வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ அப்புறமா வேறு லெவலில் இருக்குங்க. இது சம்மந்தமாக ஒரு கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை விட கூட தெரிந்து கொள்வது